ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, இன்றைய தினத்தில் உன்னுடைய வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு முக்கியமான விஷயத்தை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று நினைத்ததன் காரணமாக உன்னை தேடியும் வந்திருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் என்ற ஒன்று எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய் அல்லவா? மகிழ்ச்சி என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் குடிக்கொள்ள வேண்டும் என்று கருதுகின்றாய் அல்லவா? மன நிம்மதியும் அமைதியும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்க பெற்று மனதின் விருப்பங்களை எல்லாம் அடையக்கூடிய அளவிற்கு பாக்கியத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அதற்கு துணையாக இந்த முருகன் இருக்கின்றேன். எதற்கும் அஞ்சாமல், கவலைப்படாமல், பயப்படாமல் இரு. தர வேண்டிய நேரம் வந்து விட்டது. கொடுக்க வேண்டிய வரங்களை கொடுக்க வேண்டிய பரிசுகளை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்து உன்னை நான் மகிழ வைத்து அழகு பார்ப்பேன். பிரச்சனைகளை எல்லாம் மனதிற்குள் வைத்து கொண்டு வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து வரும் என்னுடைய குழந்தைக்கு அந்த பிரச்சனைகள் அப்படியே நீயே மறந்து போகக்கூடிய அளவிற்கு மாயமாகும். என்னதான் வாழ்க்கை இது என்று யோசித்து கொண்டிருக்கின்ற நீ உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ந்து கொண்டாடி அனுபவித்து வாழ்வாய். புரியாத சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்ல தெளிவாக புரிய செய்யும். விளங்காமல் இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல முடிவை காணும். உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தீரக்கூடிய நேரம் வந்து விட்டது. ஒன்று போனால் மற்றொன்று எங்கிருந்து வருகின்றது என்று தெரியாமல் வந்தபடியே இருந்தது. அதனால் உனக்கு வருத்தம். இருள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, எப்பொழுது வெளிச்சம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வேன் என்று யோசித்து கொண்டிருக்கும் நீ இனி பிரகாசமான வாழ்க்கையை வாழத் தொடங்கி விடுவாய். உன்னை சுற்றி அன்பானவர்களும் உன்னை நேசிப்பவர்களும் பரிவோடு பேசுபவர்களும் அன்பை பரிமாறுபவர்களும் இருப்பார்கள். எப்பொழுதும் ஏளனமாக பேசுபவர்களும் குறை கூறுபவர்களும் உன்னுடைய அன்பிற்கு மதிப்பு கொடுக்காதவர்களும் உன்னுடைய வார்த்தைகளை துச்சமாக நினைத்தவர்களுக்கும் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ உன்னை பிறர் கொண்டாடி தூக்கி வைத்து மகிழக்கூடிய அளவிற்கு வளர்ச்சியை உன்னுடைய வாழ்க்கை காண உள்ளது. உன் வாழ்வில் இருந்த அத்தனை சோதனைகளும் முடிந்தே விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய பயம் உனக்கு வேண்டாம். உன்னை கஷ்டப்படுத்திய விஷயங்கள் எல்லாம் காணாமல் சென்றே விட்டது. நீ தைரியமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து காண்பிப்பாய். உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த முருகன் தீர்க்கப் போகின்றேன். உன்னுடைய குடும்பத்திற்காக நீ கஷ்டப்பட்டு உழைப்பது எல்லாம் எப்பொழுதும் இந்த முருகனுக்கு தெரிந்துதான் இருக்கின்றது. உன்னுடைய உடலையும் மனதையும் நல்லபடியாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நான் எப்பொழுதும் துணை செய்வேன். என் அன்பு குழந்தையே, நீ நன்றாக இருந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் என்பதையும் மனதிற்குள் வைத்துக்கொள். உன்னுடைய ஆரோக்கியத்தின் மீதும் நீ எப்பொழுதும் கவனத்தை வைத்துக்கொள். உன்னுடைய நலன் மிகவும் முக்கியம். நீ பிறருக்கு நலன் பயக்க வேண்டுமென்றால் முதலில் உன் மீது நீ அக்கறை கொள்ள வேண்டும். நீ அக்கறை கொள்ளும்படி உன் வாழ்வின் மீது இந்த முருகன் அக்கறை கொள்வேன். உன்னுடைய நிலைமை மாறக்கூடிய நேரம் வந்து விட்டது. சரியான நேரத்தில் அனைத்தையும் கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தேன். சரியான நேரம் இக்கணம் வந்திருக்கின்றது. யாரோ செய்த தவறுகளுக்கு எல்லாம் ஏனோ நீ பலிகாடாக ஆகக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டு விட்டது. இனி அப்படி ஒரு நிலைமையை நீ உன் வாழ்வில் சந்திக்க மாட்டாய். பட்ட துயரங்கள் போதும், துன்பங்கள் போதும். இதோடு அனைத்தும் நின்று விட்டது. எல்லா மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் இனி உன் வாழ்வில் கிடைத்து கொண்டே இருக்கும். நான் ஒருவன் இருக்கின்றேன் உன் வாழ்வில் துணை செய்ய பக்கபலமாக என்று பல விஷயங்கள் இனி நீ நிரூபித்து காண்பிப்பேன். உன்னுடைய வாசலை தேடி வந்து விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் நுழைந்து விட்டேன். இனி எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.